ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சைட்டில் தான் இருக்கிறோம். மே 28ஆம் ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு சிவில் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு தம்பி, எனக்கு வந்து சிலிண்டரை வெளியில் வச்சு எனக்கு பைப்லைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோடய மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு சைட்டை ரீச் பண்ணிவிட்டு உள்ள அளவு எல்லா அளவு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் உள்ள செவத்தில் வந்து நம்ம வால் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா தெற்கு பக்கம் காம்பவுண்டுக்கும் செவருக்கும் வந்து 2 அடி தான் நமக்கு வந்து அங்கே அளவு இருக்குது. அதனால் அங்கே வந்து நம்ம சிலிண்டரும் கட்ட முடியாது. கிழக்கு பக்கத்து உள்ள காம்பவுண்டுக்கும் செவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி பக்கம் அளவு இருந்துச்சு. அதனால் நம்ம அங்கே வந்து சிலிண்டர் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா அளவும் எடுத்து பைபிளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து கிளாம்ப்லாம் வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு 5 அடியிலே வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்து 5 அடியில் வைக்கிற அளவுக்கு இடம் பத்தாது. ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எலக்ட்ரிக்கல் மீட்டர் வைக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு ஒரு 19 அடியில் வந்து நம்ம காப்பர் பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த அளவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கணும். ஏன்னா செவுத்துக்கும் நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அங்கிட்டு நடந்து போகிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சிலிண்டர் ரூமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 1.5 அடி பக்கம் இருக்கும். அந்த 1.5 அடியில் அவங்க நாளைக்கு சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், இன்னொருத்தவங்க ஆள் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து சரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம வந்து கிழக்கு பக்கம் உள்ள செவத்தில் சிலிண்டர் வந்து அங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் கொடுத்துருக்குறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வால்வு மட்டும்தான் பெண்டிங். இன்னர் சைடு ஒரு வால்வு மாட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சிலிண்டர் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டு அப்படிங்கிற ஒரு செட்டிங் கொடுக்குறோம். இது எதுக்குன்னா, நம்ம காப்பர் பைப்பில் டைரெக்டாக வால்வு மாட்டும்போது லைட்டாக கொஞ்சம் சேக்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பெண்ட் பண்ணி ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு பக்கம் தான் நம்ம வால்வு வைப்போம். அது வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது சேக் ஆகி அது கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம மேனிஃபோல்டு அப்படிங்கிற ஒரு செட்டிங் கொடுக்குறோம். மேனிஃபோல்டுங்கிறது அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த பீஸ் தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து லீக்கேஜ் பார்க்க வேண்டிய நேரம். இப்போ அந்த சிலிண்டர் எடுத்து கேஸ் ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் இவங்களுக்கு 5 கிலோ வந்து ப்ரெஷர் ஏற்றிருக்கோம். ஓகே, அப்படி தான் இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் நம்ம பைப்பு ஃப்ளோரில் போட்டிருக்கோம், அவங்க இதுக்கு மேலே வந்து டைல் போட்டுப்பாங்க. அவ்வளோதான், நம்ம ஒர்க் முடிஞ்சுது. திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.